அழகே உன் பெயர் மஸ்தானி, உன் நடனமோ என் மனதை விட்டு நீங்கா பசுமரத்தாணி. நீ திடீரென்று புந்தேல்கண்டிலிருந்து பூனாவிற்கு வந்து ஆச்சரியப்படுத்தியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாம்பூலம் விருந்தினருக்கு நாங்கள் செய்யும் மரியாதை. நாளை மீண்டும் சந்திக்கலாம். நான் நினைத்ததை விட உனக்கு அதிக திறமை இருக்கிறது. மிக அழகாக நாட்டியமாடுகிறாய். நன்றி. இன்னொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கள். எங்கள் இருவர் உறவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்கிறேன். இன்றிலிருந்து பேஷ்வாவின் நர்த்தகியாக ஏற்றுக்கொள்கிறேன். கூடிய விரைவில் சத்தாராவில் சத்ரபதி அவையிலும் நாட்டியமாடுவாய். ஏன், நான் சொன்னதில் விருப்பம் இல்லையா? விருப்பத்தோடு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் மகனோ அல்லது சலங்கையோ என்னை அவரிடமிருந்து விலக்க முயற்சி செய்தாலும் நான் அவரை நெருங்க காத்திருப்பேன். அப்படி என்றால் வாழ்க்கை முழுவதும் காத்திரு. நாட்டியக்காரி எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, அவள் சிம்மாசனத்திற்கு கீழே தான் இருக்க வேண்டும். பிள்ளை பருவத்திலிருந்தே கேட்டிருக்கிறேன், நீ மிகவும் அழகானவள் மஸ்தானி என்று. இன்று முதல் முறை உணர்கிறேன். உங்களைப் போன்ற ஒரு மூதாட்டி கூட என் அழகை பார்த்து அச்சப்பட்ட பெண். சத்தாரா செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நேற்றைய கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி இந்த நிமிடம் வரை குறையவில்லை. இதோ பாருங்கள், அவையில் யாருக்கும் வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை. தன் வீரத்தின் சக்தியால் அழகை தலைவணங்கச் செய்யாதவன் வீரனும் இல்லை, சௌந்தரியத்தால் வீரனை கலைவணங்கச் செய்யாதது அழகும் இல்லை. ஆஹா, அழகான கவிதை, அற்புதம் பேஷ்வா. மாவீரனே, எங்களை தேடி வந்து விட்டாயா? சீமாஜி தம்பி வா. நீ வந்திருக்கிறாய் என்றால் யுத்த செலவுகளை கணக்கிட்டு விட்டாய் என்று பொருள். பட்டியலை சொல், என்ன கிடைத்திருக்கிறது? நமக்கு புந்தேல்கண்ட் தந்த அன்பளிப்புகளை நீக்கிவிட்டால் 3 போருக்கு பிறகு நமது கஜானாவிற்கு பணமே வரவில்லை. இங்குதான் உன் சிந்தனை சிதறுகிறது தம்பி. என்ன கிடைக்கவில்லை நமக்கு? முதலாவதாக வெற்றியின் மகிழ்ச்சி கிட்டியது. ஆமாம் ஆமாம், உண்மைதான். இரண்டாவதாக பங்கஷின் படை சிதறியது. மூன்றாவதாக தில்லியில் மராட்டியரின் பெருமை என்ற மணி ஒலித்ததா? நான்காவது நீலவானத்தில் மராட்டியரின் காவிக்கொடி காவியம் தீட்டியதா? ஹரஹர மகாதேவா. ஐந்தாவதாக புந்தேல்கண்டுடன் வாழ்க்கை முழுவதற்கும் ஒரு உறவு ஏற்பட்டது. அடுத்து ஆறாவதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். மஸ்தானி போன்ற சிறந்த நாட்டிய நங்கை கிடைத்திருக்கிறாளே. சிமாஜி மஸ்தானி சாஹிபாவை உபசரிப்பதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. உத்தரவு. நீங்கள் சிறிதும் கவலை கொள்ளாதீர்கள். அவர்கள் ஹீராபாகில் உள்ளார்கள். மாலையில் அவளை சந்திக்க வருவேன் என்று அவளுக்கு செய்தி அனுப்புங்கள். அவளை நீங்கள் சந்திக்க கூடாது. இன்று நீங்கள் சத்தாரா செல்ல வேண்டும் ஸ்ரீமந்த். சத்தாராவிற்கு நாளை சென்றால் என்ன? சத்ரபதி உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் சந்திப்பை ஒத்தி போட முடியாது. ஏய் முட்டாளே, சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிட்டால் தலை இருக்காது, புரிந்ததா? செல்வம், சத்தாரா செல்வம். வாருங்கள் பாஜிராவ், நான் உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். சத்ரபதி உத்தரவிட்டீர்கள், இந்த பேஷ்வா வந்துவிட்டேன். புந்தேல்கண்ட் வெற்றிக்கு என் பாராட்டுக்கள். இதோ ஆப்கானிஸ்தான் இரும்பில் தயாரிக்கப்பட்ட வாளை உங்களுக்காக வழங்கியுள்ளேன். மிக்க நன்றி சத்ரபதி. நீங்கள் எனக்கு வாளை வழங்கிவிட்டீர்கள். இதை பயன்படுத்த அனுமதியும் கொடுங்கள். தில்லி அரசை உங்கள் காலில் மண்டியிடச் செய்கிறேன். ராஜநீதியின்படி இது தில்லியை தாக்க தக்க நேரம் அல்ல. ஆனால் என் ராஜநீதி என்ன கூறுகிறது என்றால் இதுதான் தக்க தருணம் சத்ரபதி. இப்பொழுது மதுவிலும் மாதுவிலும் மயங்கி கிடக்கிறது தில்லி. பாதுஷாவிற்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை. நாம் தில்லி செல்வதற்கு முன்பாக முதலில் தெற்கில் நிஜாமின் கொட்டத்தை அடக்க வேண்டும். இதற்கு அரசியல் ரீதியாக தீர்வு காண வேண்டும். சத்ரபதி பேஷ்வா,
பிரதிநிதி சொல்வது உண்மை. இது மாபெரும் பணி. யோசித்து முன்னேற வேண்டும். மற்ற ஆலோசனைகளை இரவு நிகழ்ச்சிக்கு பின் வைத்துக் கொள்வோம். இந்த வாள் உரையிலேயே இருக்கட்டும் பேஷ்வா. தில்லி போக அவசியமில்லை. பிறகு யாருடைய கழுத்திற்காக? பேஷ்வாவை பொறுத்தவரை எதிரிகளுக்கு பஞ்சம். தவறு செய்கிறாய். அசையாதீர்கள். உங்கள் கழுத்து விலை மதிப்பற்றது. ஆனால் இந்த முத்து மாலையை விட மிகவும் மென்மையானது. சிறுத்தையின் வேகத்தையும் பருந்தின் பார்வையையும் பாஜிராவின் வாழ்வீச்சையும் சந்தேகிக்காதீர்கள். அது நொடியில் உங்களை வீழ்த்திவிடும். மஸ்தானி சாஹிபா இங்கே எதற்கு வருகிறாள்? பந்த், உங்கள் அம்மா அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த அவையில் ஆடுவதற்கு. அவை நிகழ்ச்சி தொடங்கட்டும். அவையில் ஆடுவதற்கு பதிலாக இவ்வாறு சலங்கையை வைத்து நீ சத்ரபதியை அவமதிக்கிறாய். அவமதிக்கவில்லை. அவையில் என் மரியாதை வேண்டுகிறேன். யார் நீ? மஸ்தானி. புந்தேல்கண்ட் அரசருடைய மகள். பேஷ்வாவின் புத்தாண்டு விழாவில் மிக அழகாக நடனமாடி அசத்தியவள். அன்று அது திருவிழா, இன்று அரசவை. இவள் நாட்டியக்காரி அல்ல, ராஜா சத்ரசாலின் மகள். இப்பொழுது பேஷ்வாவின் விருந்தாளியாக வந்துள்ளாள். இந்த விருந்தாளி மிக முக்கியமானவளாக தோன்றுகிறாள். முக்கியமானவள் தான் பிரதிநிதி. இவளால் தான் இந்த பேஷ்வா இன்று உயிரோடு இருக்கிறான். இந்த பேஷ்வாவினால் தான் இன்று மராட்டிய சாம்ராஜ்யம் உயிரோடு இருக்கிறது. புரிந்ததா? மன்னிக்க வேண்டும் சத்ரபதி. இவள் இங்கிருந்து செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். இவள் இந்த அரசபையில் ஆடக்கூடாது. சரியாக சொன்னாய் பேஷ்வா. நீ பேஷ்வாவின் உயிரை காப்பாற்றினாய். அதற்கு நன்றி கடனாக என்ன வேண்டும்? என்ன வேண்டும் என்று நான் சொன்னாலும் தங்களால் கொடுக்க இயலாது சத்ரபதி. அப்படி சத்ரபதியால் கொடுக்க முடியாதது என்ன? பேஷ்வா, உன் துணிச்சலையும் மன உறுதியையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன். நீ இந்த மராத்திய சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷத்தையே கேட்டிருக்கிறாய். ஆனால் இப்படி கேட்டதற்காக உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கலாம். எந்த வாளிற்கு நான் எனது தலையை பலி கொடுக்க வேண்டும்? காதலிப்பது குற்றம் என்றால் என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் காவியம் எழுதுபவர்களே கேளுங்கள். என் வரிகள் தவறென்றால் என்னையும் அழித்து விடுங்கள். மிக அருமை. நீ போகலாம் மஸ்தானி. படகை கட்டாதே, நான் மறுகரைக்கு செல்ல வேண்டும். ஐயா, திடீரென்று வெள்ளம் அதிகமாகிவிட்டது. இந்த புயலில் படகை அக்கறைக்கு செலுத்துவது தற்கொலைக்கு சமமாகும். படகிற்கான விலை தோன்றுகிறது. நாம் புந்தேல்கண்டிற்கே திரும்பி சென்று விடுவோம். இங்கு வந்து நமக்கு என்ன கிடைத்தது? பூனாவில் நம்மை நாட்டியக்காரிகளின் மத்தியில் வைத்திருந்தனர். சதாராவில் சத்ரபதியின் மாளிகையில் இருப்பதற்கு பதில் இங்கிருக்கிறோம், பாழடைந்த இடத்தில். அச்சமாக இருக்கிறது பாய்சா. நீங்கள் குருவாள் மூலம் திருமணம் செய்து கொண்டவருக்கு இந்த சம்பிரதாயம் பற்றி தெரியாது. உங்கள் மத்தியில் இருக்கும் உறவை பேஷ்வா ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் என்றால் என் காதலின் சக்தியை தெரிந்து கொள்வேன். உன் காதலின் சக்தி தான் தெரிந்து விட்டது. பிரம்மாண்ட அரசவையில் பேஷ்வாவை கேட்டாய் அல்லவா? பேஷ்வா வந்து விட்டான். உன்னை பாராட்டுகிறேன் மஸ்தானி சாஹிபா. எந்த கலாச்சாரம் உறவை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்ததோ அதற்காக நீ அனைத்தையும் விட்டு வந்திருக்கிறாய். உனது இந்த பிடிவாதத்திற்கான காரணம் காதல். புயலை எதிர்த்து போராடுகிறதே அந்த காதல். இந்த உலகை எதிர்த்து புரட்சி செய்கிறதே அந்த காதல்.
கண்ணாளனை கண்டவுடன் கடவுளை மறக்கச் செய்கிறதே அந்த காதல். இந்த சமுதாயம் இந்த சனிவாரவாட உன்னை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. என்னை காதலிப்பதென்பது நீ நெருப்பாற்றில் நடப்பதற்கு சமமாகும். ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், காஷி. என்னால் உனக்கு முதல் மனைவி ஸ்தானத்தை கொடுக்க முடியாது. நான் உனக்கு சொந்தமாகவும் முடியாது. ஒப்புக்கொள்கிறேன். என் பெயரை உன் பெயருடன் சேர்ப்பதால் உனக்கு களங்கத்தை தவிர வேறு எதுவுமே மிஞ்ச. ஒப்புக்கொள்கிறேன். இந்த பூமி, இந்த வானம், இந்த புயல், என் நெஞ்சில் எரியும் தீயின் சாட்சியாக சொல்கிறேன். இன்று முதல் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் நம் இருவரையும் ஒரே பெயரில் நினைவில் கொள்ளட்டும். பாஜிராவ் மஸ்தானி.